ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியல் வந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். சீனுவுக்கு சாருவுக்கு எப்படியாவது கல்யாணத்தை நடத்தி திருன்னு சொல்லிட்டு பத்மா, பார்வதி, மகாலிங்கம் அவங்க 3 பேரும் திட்டம் போட்டு வச்சிருக்கிறாங்க. அதே நேரத்தில் பார்த்தோம்னா மாயா வந்து எப்படியாவது வந்து சாருவுக்கு நம்ம பார்த்து வச்சிருக்கிற மாப்பிள்ளையை தான் வந்து தாலி கட்ட வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு திட்டம் போடுறாங்க. அப்போ வந்து மாயாவோட திட்டத்தை பத்மா கிட்ட அந்த தரகர் வந்து அவங்க உண்மையை சொல்லிடுறாங்க. நான் அனுப்பின ஆள் இதே கிடையாது, நான் அனுப்பின மாப்பிள்ளை வேற யாக்கும் அப்படின்னு சொல்கிறாவோ. இது கிட்டதுமே இவங்க 3 பேருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து சாரு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன அத்தை பண்றதுக்கு அப்படிங்கும்போது உடனே அவங்க அடுத்த ஒரு திட்டத்தை போடுறாங்க. என்னெல்லாம் நடக்க போகுது, அவங்க சாரு கழுத்துல யார் தாலி கட்ட போறாங்க, மாயா என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தானா வந்து எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் வந்து ரெடி பண்ணுறாங்க. உடனே வந்து வழக்கம் போல் பார்வதி வந்து வம்பு இழுக்கவும், அப்போ வந்து ரகுராம் வந்து சொல்கிறாங்க, எங்கே பாருங்கள், இவ வந்து நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிற கெஸ்ட் அவ்வளோதான், மற்றபடி இவ சமையல்லாம் பண்ண ஒன்று தேவையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் சாப்பிடாம போகவும், இதை கேட்டதுமே தானா அப்படியே வந்து ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கவும், இப்போ வந்து மாயா வந்து சொல்கிறாங்க, தானா நீ வந்து பெரியப்பா சொல்றதை கேட்டு நீ வந்து இப்படிலாம் நீ வருத்தப்பட்டு இருக்காத, கண்டிப்பாக அவர் மனசு மாறுவார் அப்படிங்கவும், நான் அவருக்காக தானே நான் ஆசையாக நான் சமையல் பண்ணேன், இப்படி யாருமே சாப்பிடாம இருந்துட்டாங்களே அப்படிங்கும்போது உடனே மாயா வந்து ஜானகி பெரியம்மா நீங்களாவது சாப்பிடுவாங்க அப்படிங்கும்போது, இல்லைம்மா நீங்களாம் சாப்பிடுங்க எனக்கு பசிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போகவும், அப்போ வந்து தானா ரொம்பவே சோகமாயிருந்தாங்க. உடனே சிவாவும் மணியும் சொல்கிறாங்க, அதனால என்ன, யார் சாப்பிடாம போனாலும் பரவாயில்ல, ஆனால் தானா நீ சமைச்ச சாப்பாட்டை நாங்கள் சாப்பிட்றோம், எங்களுக்கு வச்சு கொடுமா அப்படின்னு சொல்லவும் தானா வந்து சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் வந்து நம்ம சமைச்ச சாப்பாட்டை அம்மாவும் அப்பாவும் சாப்பிடாம போயிட்டாங்க அப்படின்ட்டு ரொம்பவே சோகத்தோடு இருக்கிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா வந்து மகாலிங்கத்தை தான் காட்டுறாங்க. அப்போ மகாலிங்கம் வரவும், என்ன நீங்கள் வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் கேட்குறாங்க. ஒன்று கல்யாணத்துக்கு ஒரு நாள் தான் இருக்குது, எவ்வளோ வேலை இருக்குது அப்படின்னு ரகுராம் சொல்லவும் ஒன்று மகாலிங்கம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு என்னையா எல்லா வேலையும் தான் நீங்களே இருந்து இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்கிறீங்களே, எனக்குன்னு சொல்லிட்டு எந்த வேலையுமே இல்லை அப்படிங்கவும் உடனே வந்து சிவாவும் மணியும் சொல்கிறாங்க, அதுதான் எல்லா செலவையும் இங்கே தலையில் கட்டிட்டானே, அப்புறமா என்ன அப்படின்னு மகாலிங்கத்தை போட்டு திட்டிட்டு இருக்கவும், சரி இப்போ என்ன எதுக்காக வந்திருக்கிறீங்க அப்படிங்கும்போது, இல்லை நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்கிறதுக்காக வந்திருக்கிறேன் அப்படிங்கவும் உடனே பத்மாவும் பார்வதியும் பார்க்குறாங்க, என்ன விஷயமா வந்திருப்பாருன்னு தெரியலையே, நம்மக்கிட்ட கூட சொல்லலை அப்படிங்கும்போது, என்ன விஷயம் இல்லைங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை எல்லா செலவுமே நீங்களே ஏற்றுக்கிட்டீங்க, அதனால வந்து ஊருக்குள்ள எல்லாரும் ஒரு மாதிரி பேசுகிறாங்க, அது எனக்கே கஷ்டமா இருக்குது, அதனால நான் ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து மணி வந்து சிவா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன செலவுக்கு பாதி ரூபா கொடுக்க போறாரா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், அப்போ உடனே பார்த்தோம்னா அவங்க வந்து லிங்கம் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அதனால மண்டபத்தில் வச்சு கல்யாணம் வைக்க வேண்டாம், நம்ம வீட்டிலேயே கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லவும், இந்த வீடே வந்து மண்டபம் போல தானே இருக்கு அப்படிங்கும்போது, என்னங்க இப்படி இந்த கடைசி நேரத்தில் இப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு ரகுராம் கேட்டுட்டு இருக்கிறாங்க, நாங்கள் மண்டபத்தில் தானே கல்யாணத்தை வைக்கிறதா இருந்தோம், இப்போ திடீர்னு என்ன மாற்றிக்கிட்டீங்க அப்படிங்கும்போது, இல்லை என்னால் வந்து செலவு பண்ண முடியாது, ஆனால் உங்கள் செலவை நான் கம்மி பண்ணலாம்ல அப்படிங்கும்போது, இது கேட்டதுமே ரகுராம் அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல அப்படிங்கிறாங்க, இல்லையா எனக்காக நான் சொல்கிறத கேளுங்க, இதை நீங்கள் செய்யுங்க அப்படிங்கும்போது உடனே ரகுராம் சரி நீங்களே இப்படி முடிவெடுத்ததுக்கு அப்புறமா நான் என்ன பண்ணுறதுக்கு சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சாப்பாட்டுக்கெலாம் வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க, என்ன சாப்பாடு அதில் என்ன சமையல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விருப்பத்தை சொல்லிட்டு இருக்கவும், இது எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு இருக்கும்போது உடனே சாரு வந்து சீனுவை பக்கத்தில் இழுத்து கூப்பிடுறாங்க. உடனே வந்து மாயா தானா எல்லாருமே பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ தானா சொல்கிறாங்க, என்ன மாயா அவள் வந்து சீனு மாமாவை இப்படி கையை பிடிச்சி இழுத்துட்டு போற, நீ பார்த்துட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, சரி நீ கொஞ்சம் அமைதியாரு என்ன நடக்குன்னு பார்க்கலாம் அப்படிங்கவும் உடனே சாரு வந்து சீனு கிட்ட சொல்றாங்க, சீனு மாமா கல்யாணத்தில் என்ன சமையல் என்ன டிஷ் எல்லாம் பண்ணலான்னு நீங்க வந்து சொல்லுங்க உங்க அபிப்பிராயத்தை அப்படிங்கவும் உடனே சீனும் சொல்றாங்க. ஆனா வந்து அவங்க சாரு வந்து சீனு பக்கத்துல ரொம்பவே வந்து உரசி பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு தானா வந்து ரொம்பவே கோபத்தோட இருக்கிறாங்க. என்ன மாயா பொறுமைக்கு ஒரு அளவு இருக்குது, இவ என்னமோ வந்து கட்டின புருஷ மாதிரிக்கெல்லாம் பக்கத்துல நெருங்கி நின்று பேசிட்டு இருக்கிறா, சீனு மாமா அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படிங்கவும், அப்போ வந்து கொஞ்சம் அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க மாயா. அப்போ ஜானகியும் சொல்றாங்க, தானா நீ கொஞ்சம் அமைதியாரு அப்படிங்கும்போது, என்னம்மா 2 பேரும் என்ன அமைதியாருன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க, இங்க நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எரிச்சலா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அடுத்ததா பார்த்தோம்னா வந்து சீனு வந்து மாயா கிட்ட கொஞ்சம் அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே மாயாவும் சரி அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து டெய்லர்காரர் வராரு, உடனே ட்ரெஸ் எல்லாம் தச்சாச்சா முகூர்த்தத்துக்கு அப்படின்னு சொல்லி வந்து ரமணி பாட்டி கேட்டுட்டு இருக்கவும், அப்போ பத்மா சொல்றாங்க, அதுக்கு தம்மா அவர் வந்திருக்கிறாரு எங்க காட்டுங்க அப்படின்னு சொல்லும் போது, ரிசப்ஷனுக்கு இந்த ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், எங்க மாப்பிள்ளைக்கு காணல் அப்படிங்கும்போது, இல்லை இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது உடனே வந்துடும் கொஞ்ச நேரத்தில் அப்படின்னு சொல்லவும், சரி மூர்த்தத்துக்குள்ள ட்ரெஸ்ஸை காட்டுங்க அப்படிங்கும்போது மூர்த்த படவே காட்டுறாங்க. அப்போ சாரு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, பெரியப்பா வந்து எல்லாருக்குமே ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாரு, ஆனால் சீனு மாமாவுக்கு மட்டும் தான் எடுத்து கொடுக்கல, அதனால எங்கள் அப்பா கிட்ட சொல்லி நான் சீனு மாமாவுக்கு நான் ட்ரெஸ் வாங்கியிருக்கிறேன் பாருங்க மாமா அப்படிங்கும்போது, அப்போ பட்டு வேஷ்டி சட்டை வாங்கியிருக்கிறாங்க. இதை பார்த்ததுமே இது என்னது
மூர்த்தத்துக்கு கெட்ட மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லவும் இப்போ சிவாவும் சொல்கிறாங்க இது என்னது சீனு மாப்பிள்ளையா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே சீனு மாப்பிள்ளை தானே அப்படின்னு பத்மா சொல்லவும் இதை கேட்டதுமே எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்படி இல்லைடா சீனு வந்து என்னைக்கும் அவன் வந்து மாப்பிள்ளை தான் அப்படிங்கிற முறையில் நான் சொன்னேன் அப்படிங்கவும் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருந்தாங்க. ஆனாலும் மாயா வந்து பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ உடனே வந்து ஜானகியும் தானாவும் என்னாச்சு மாயான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் பெரியம்மா நான் கனவு கண்டோம்ல அதில் இதே ட்ரெஸ் தான் இவங்க போட்டிருந்தாங்க எனக்கு என்னமோ பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ தானாவும் சொல்கிறாங்க மாயா இங்கே நடக்கிறது ஒன்றும் சரியில்லை அப்படிங்கும்போது அப்போ ஜானகி என்ன மாயா சொல்லிட்டு இருக்கிற நீ சொல்கிறத பார்த்தா எனக்கு கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாரு எதுக்கும் நீ சீனுக்கிட்ட கொஞ்சம் பேசி எடுத்து நீ வை அப்படின்னு சொல்லவும் உடனே சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து இங்கே பார்த்தோம்னா வந்து சாரு வந்து இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து சீனுவை மாயா கூட்டிகிட்டு போகவும் சீனு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே பாரு மாயா சாரு இந்த மாதிரி பேசுனதை பற்றி நீ ஒன்றும் தப்பாக நினைக்கல அப்படிங்கும்போது நான் எப்படி சீனு உன்னை போய் தப்பாக நினைக்க முடியும் உன்னை பற்றி எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே சரி சரி நிறைய கல்யாண வேலையெல்லாம் இருக்குது விடிஞ்சா கல்யாணம் அப்படிங்கும்போது அப்போ சீனு வந்து மாயா கிட்ட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கவோ என்னடா இந்த நேரத்தில் போய் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கிற அங்கே பாரு சாருக்கு கல்யாணம் நடந்து முடியட்டும் அதுக்கப்புறம் நம்ம ரொமான்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம் அது வரைக்கும் நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து வந்து பத்மா கிட்ட பார்வதி சொல்லிட்டு இருக்கிறாங்க அக்கா எல்லாம் நல்லபடியாக தான் போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லும் போது ஏன் திடீர்னு உனக்கு என்ன சந்தேகம் அப்படிங்கவும் இல்லை இந்த மாயா லேஸ்பட்டவ கிடையாது அதனால நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் சாரு குளத்தில் தாலி ஏறிடும்ல சீனு கட்டிடுவோம்ல அப்படிங்கும்போது உனக்கு எதுக்கு சந்தேகம் சரி அந்த தரகருக்கு நம்ம ஃபோன் பண்ணி நம்ம வர சொல்லலாம் அவர் மாப்பிள்ளையை பார்த்ததோடு சரி அதுக்கப்புறம் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தரகரை வர சொல்றாங்க. என்ன தரகரே கல்யாண வேலையெல்லாம் ஆரம்பிச்சாச்சு நீங்க மாப்பிள்ளையை பார்த்து கொடுத்ததோடு சரி அதுக்கப்புறம் இந்த பக்கமே காணலையே அப்படிங்கவோ இல்லம்மா வார அப்படின்னு சொல்லிட்டு உடனே தரகரும் வராங்க. அப்ப பார்க்கும்போது மாப்பிள்ளையோட போட்டோவை பார்த்துட்டு அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏன்னா மாப்பிள்ளை போன போட்டோ வந்து அவங்க வெளியே போஸ்டர் அடிச்சு ஒட்டி இருக்கிறாங்க. அதை பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. நான் அனுப்பின மாப்பிள்ளை இதுவே கிடையாது அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே பத்மா பார்வதி மகாலிங்கம் 3 பேருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது ஆமா நான் அனுப்பின மாப்பிள்ளை இதுவே கிடையாது அப்படிங்கவோ அப்போ இது எல்லாமே மாயா போட்ட பிளான் தானே அப்படின்னு சொல்லிட்டு மகாலிங்க வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. என்ன சம்பந்தி சொல்றீங்க அப்படிங்கும்போது ஆமா இவர் வந்து அதாவது இவர் அனுப்பின மாப்பிள்ளை அது இல்லைன்னா அப்போ இந்த மாப்பிள்ளையை வேற யாரும் அனுப்பியிருப்பா அப்படின்னு சொல்லவும் நம்ம திட்டம் தான் யாருக்குமே தெரியாதுல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இல்ல ஏதோ ஒரு குழப்பம் நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ உடனே வந்து சாரு வந்து அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. ஐயோ அப்போ எனக்கு இந்த மாப்பிள்ளை கூட தான் கல்யாணம் நடக்க போதா அப்போ என் காலத்தில் சீனு மாமா தாலி கட்ட மாட்டார் அப்படிங்கும்போது யார் என்ன பண்ணாலும் சரி தான் உனக்கு மாப்பிள்ளை சீனு தான் நீ தான் எனக்கு மருமக அப்படின்னு வந்து பத்மா திட்டவட்டமாக சொல்லவும் இப்போ மகாலிங்க சொல்கிறாங்க இதில் ஏதோ ஒரு குழப்பம் நடந்திருக்கு என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது யார் என்ன திட்டம் போட்டாலும் சரி தான் சம்மந்தி ஆனால் நம்ம நினைக்கும் போது தான் நடக்க போகுது அப்படிங்கவும் என்னத்தை நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க அது எப்படி நடக்கும் அப்படிங்கவும் அப்போ மகாலிங்கமும் சொல்கிறாங்க இதனால தான் அந்த மாப்பிள்ளை நம்ம என்ன சொன்னாலும் அது கேட்க மாட்டேன்னா இருந்தான் போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இதில் ஏதோ பெரிய குழப்ப சதி வலையே நடந்திருக்குது இதெல்லாம் வேற யார் பண்ணியிருப்பா அந்த மாயா தான் பண்ணியிருப்பா அப்படிங்கவும் சரி நம்ம இதை எதுவுமே வெளியே காட்டிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கவும் உடனே பார்த்தோம்னா பத்மா வந்து ஒரு திட்டத்தை புதுசாக ஒன்று போட்டு கொடுக்குறாங்க. இது கேட்டதுமே எல்லாருமே வந்து கொஞ்சம் பதட்டமாகவும் இருந்தாலும் இதெல்லாம் கரெக்டாக நடக்குமான்னு கேட்கும்போது கரெக்டாக கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அடுத்ததை பார்த்தோம்னா வந்து மாப்பிள்ளையை வந்து அழைச்சிட்டு வராங்க. இப்போ வீட்டில் வச்சு தான் கல்யாணம் நடக்க போகுது. அப்போ மாப்பிள்ளையை வந்து அவங்க அழைச்சிட்டு வந்து அவங்க சோபாவில் உட்கார வைக்கவும் பொண்ணையும் அழைச்சிட்டு வாங்க அப்படிங்கும்போது உடனே பத்மாவும் பார்வதியும் போய் சாருவை அழைச்சிட்டு வராங்க. அப்போ சாரு வந்து பயந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அத்தை அந்த மாப்பிள்ளை பக்கத்தில் நான் உட்கார மாட்டேன் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே பாரு அதாவது அவன் பக்கத்தில் உட்கார்ந்தது ஒன்று தாலிலாம் கட்ட மாட்டான் அதனால நீ கொஞ்சம் அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ பார்வதி சொல்கிறாங்க ஆமா சாரு நீ கொஞ்சம் அமைதியாரு நம்ம நினைக்கிறத நடக்கும் அப்படிங்கும்போது இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா மாயாவை தான் காட்டுறாங்க. மாயா வந்து அவங்க வந்து தனா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க நம்ம நினைச்ச மாதிரிக்கு நம்ம பார்த்த மாப்பிள்ளை தான் வந்து சாரு கழுத்தில் தாலி கட்டுவோம் அப்படிங்கும்போது உடனே தனா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் வந்து நீ சொல்றதெல்லாம் சரிதான் ஆனால் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை காத்துட்டு இருக்கிற மாதிரிக்கு தெரியுது அப்படிங்கும்போது என்ன சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கவும் அவங்க பாரு அப்படிங்கிறாங்க. இப்போ சீனு வந்து மாப்பிள்ளை மாதிரிக்கு அவங்க வந்து பட்டு வச்சு சட்டையெல்லாம் உடுத்துட்டு வராங்க. சீனு மாமா உடுத்திருக்க அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தாலே தெரியலையா பத்மாத்தை பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறாங்கன்னு அப்படின்னு சொல்லவும் அதுதான் நம்ம தான் இந்த மாப்பிள்ளையை ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம்ல நம்ம ஏற்பாடு பண்ண மாப்பிள்ளை தானே அதனால கண்டிப்பாக வந்து அவர் தான் சாரு குளத்தில் தாலி கட்டுவார்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த தரகர் வந்துருந்தாங்க. அந்த தரகரை பார்த்துட்டுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ இந்த தரகர் தானே வந்து அந்த மாப்பிள்ளையை அனுப்புனாரு நம்ம தான் அந்த மாப்பிள்ளையை வந்து போக சொல்லிட்டு நம்ம புதுசாக ஏற்பாடு பண்ண மாப்பிள்ளை தானே இது அப்போ ஆக மொத்தத்தில் பத்மா அத்தைக்கிட்ட இந்த தரகர் வந்து உண்மையை சொல்லியிருப்பாரு அப்படின்னு மாயா வந்து தனா கிட்ட சொல்லவும் இது கேட்டதுமே தனா அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ என்ன பண்றதுக்கு மாயா அப்போ ஆக மொத்தத்தில் நம்ம திட்டம்லாம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மாயா புதுசாக ஒரு திட்டத்தை போடுறாங்க அதுபடி சாரு கழுத்தில் தாலி கட்டுறதுக்கு
மாயா ஏற்பாடு பண்ணனா அவரே வந்து சாருக்குளத்தில் தாலி கட்டிடுவாரா, இல்லைன்னா பத்மா வந்து சீனுவை தாலி கட்ட வைக்கிறதுக்காக அவங்க அடுத்தது என்ன திட்டம் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க. சாருக்குளத்தில் ஆக மொத்தத்தில் யார் தாலி கட்ட போகிறாங்க, இந்த கதையை அடுத்ததாக எப்படி எடுத்துகிட்டு போக போகிறாங்க, ஜெயிக்க போகிறது எப்படி மாயாவாக தான் இருக்கும். ஆனால் என்னெல்லாம் வந்து பண்ண போகிறாங்க, எந்த சூழ்நிலையில் வந்து சாருக்குளத்தில் தாலி ஏறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.